குழந்தை பிரதிஷ்டைக்கு சர்ச்சுக்கு போறாங்க. சிமியோன் கையில் எடுத்து வைத்து பிள்ளைய பிளஸ் பண்ணி ஜனத்தை பிளஸ் பண்ணிட்டு மரியாளை பார்த்து, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம். இப்படி இங்க குழந்தை பிரதிஷ்டை நடக்கும். நான் யாரையாவது பார்த்து நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்குள்ள எங்க பட்டயம் ஏறோன்னு தெரியாது. ஆமென். உன் ஆத்துமாவை சகிக்கிறாங்க நொறுங்குண்டவர்கள். இயேசுவை சிலுவையில் அறையும் போது பெற்றெடுத்த தாய் நின்னு பார்க்கிறாங்க. இது எப்படி பாசிபிள்? இயேசுவை கல்லறையில் வைக்கும் போது, அதுவும் மத்தேயுல சிலுவையோட இந்த பூமிக்குரிய எல்லாம் முடிஞ்சிட்டு, அதனாலதான் பைபிள்ல வரும் மற்ற மரியாள் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இயேசுவின் தாயின்னு அந்த ரோல் இல்லை. எஸ், அக்செப்ட் பண்றாங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல மற்ற சீஷர்கள் போய் உட்கார்றது போல இந்த தாயும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுதான் பணிவு. நான் யாரு தெரியுமா? நான் தூதன் என்கிட்ட வந்த ஒண்ணுமே இல்லை. இதுதான் பணிவு. பேதுரு, யோவான், யாக்கோப், அதாவது கெத்செமனே தோட்டத்தில் விலகி ஓடினவங்க உண்டு, இயேசுவை மறுதலிச்சவங்க உண்டு. இவங்க மேல என்னைக்கு ஆவியானவர் இறங்கினாரோ அன்னைக்கு தான். இவங்களுக்கு முன்னாடியே இயேசுவை, இவங்கெல்லாம் இயேசுவை 3.5 வருஷம் தான் பார்த்தாங்க. இந்த மரியாள் இயேசு பிறந்த நாள்ல இருந்து பார்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா போய் உட்கார்ந்திருந்து காத்திருந்து பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். நாங்கெல்லாம் பணிந்தவ ஆவி உள்ளவர்களிடத்தில், அதுவும் சிலுவையில் இயேசு மரிக்கும் போது, ஸ்திரீயே இதோ உன் மகன். அதன் அர்த்தம் என்னன்னா, யோவானே நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஒரு கள்ளன் பக்கத்தில், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அவன்கிட்ட, நீ என் கூட பரதீசில் இருப்பாய், யோவான் நீ அவங்கள பார்த்துக்கோ. அக்செப்ட் பண்றாங்க. இந்த பணிந்த ஆவி என்பது என்ன தெரியுமா? அங்கிருந்து வர எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்றது. திருப்தி அடையவும் பட்டினியா இருக்கவும் கற்றுக்கொண்டேன். பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல இன்னைக்கு ஆவியானவர் சில மதில்களை நமக்குள்ளே எழும்பி இருக்கிற சில பாபேல் கோபுரத்தை கர்த்தர் உடைக்க போறார். உடைத்து, அந்த வேர்டை கேளுங்க, பாழானதை பயிர் நிலமாக்க போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 6 முதல் உள்ள வசனங்களை பார்த்தீர்களே ஆனால், சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அடுத்த வசனம், உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன். 5வது வசனத்தில் சீஷர்கள் என்ன கேட்பார்கள்? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்படி கேட்கும் போதுதான் கர்த்தர் சொன்னார், இங்க பாருப்பா, கடுகு விதை அளவு விசுவாசம். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து, இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவார்? நீங்கள் இந்த மலையை பார்த்து. ஆமென். அப்ப கடுகு விதை அளவு விசுவாசம் சொல்லிட்டு அடுத்து ஒரு மேட்டர் சொல்வார். அதுதான் ரொம்ப முக்கியமான மேட்டர். 7 முதல் கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து, கொஞ்சம் கூட ஸ்லோவா, வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவரை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவோ? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டபடி. இனி கொஞ்சம் மெதுவா வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு யாவற்றையும் செய்த பின்பு.
நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். சீஷர்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன? நீங்க கூட நின்னீங்கன்னா தான் ஸ்பீடா முடியும். விசுவாசத்தை. அப்போ ஆண்டவர் அடுத்து என்ன சொல்வார்? கடுகு விதையளவு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார்? இங்க விஷயத்துக்கு வரார். நமக்குள்ளே கர்த்தர் விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டாரு? விதைச்சிட்டார். இந்த கடுகு மரம் வளர்றது பார்த்துருக்கீங்களா? அது வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிரும் தெரியுமா? பெருசா. ஆனா விதைக்கும் மரத்துக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இல்லாம இருக்கும். அப்படிதான் இருக்கும். அப்போ இங்க பாரு, நான் உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கிட்டேன் சொல்லிட்டு இந்த மேட்டரை சொல்றார். என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு எஜமான் வரான். எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவரை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று சொல்வானா? இல்லை, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணு. உழுறான், மந்தையை மேய்க்கிறான், அடுத்து சாப்பாடு ஆயத்தமாக்குறான், அடுத்து கொஞ்சம் கூட மெதுவா சொன்னீங்கன்னா, அறையை கட்டிக்கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவு எனக்கு ஊழியம், அதாவது பரிமாறுகிறான். இங்க என்ன காண்பிக்கிறது தெரியுமா? ஒரு எஜமான் சொல்லும் போது இது இஸ்ரவேலருக்கு நல்லா புரியும். ஒவ்வொன்றுக்கும் என்று ஒவ்வொரு வேலைக்காரர்கள் உண்டு. மேய்க்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு, உழுறதுக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு, சமையல் பண்றதுக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு, பரிமாறதுக்கு ஒரு வேலைக்காரன் உண்டு. 1000 வேலைக்காரர்கள் இருந்தாலும் அந்த எல்லா பொறுப்பையும் அவர் ஒருத்தனை நம்பி வைக்கிறார். ஒருத்தன் கூப்பிட்டு சொல்லும் போது அவர் இங்க என்ன எதிர்பார்க்கிறார்னா, இங்க பாரு, சமைக்க வேற ஆள் இல்லாததுனால அல்ல உன்னை நான் சமைக்க வைக்கிறது, பரிமாற வேற ஆள் இல்லாததுனால அல்ல உன்னை நான் பரிமாற வைக்கிறது, உழுறதுக்கு வேற ஆள் இல்லாததுனால அல்ல. இந்த எஜமான் இவன் மேல இப்ப நம்பிக்கை வைத்து எல்லாத்துக்கும் இந்த எஜமானுக்கு இவன் தான் வேணும். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீங்களும் உங்களுக்கு அப்படியே நீங்களும். அதன் அர்த்தம் என்ன? பேதுரு, யோவான், யாக்கோபே, எனக்கு வேற ஆள் இல்லாததுனால அல்ல, உன்னை நான் வைத்திருக்கிற பொறுப்பு. பேதுரு, உன் கையில நான் திறவுகோலை கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நீங்க வாங்கும் போது அந்த ஊழியக்காரனை பார்த்தியா? எஜமான் சாப்பிட்டு முடியது வரை அறையை கட்டி கொண்டு பக்கத்தில் நிற்பான். அதே போல உனக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட், உனக்கு நான் கொடுக்கிற வரம், உனக்கு நான் கொடுக்கிற ஸ்தானம், இதுல கொஞ்சமும் நீ என்ன பண்ணிடக்கூடாது? என் எஜமானுக்கு நான் இல்லைன்னா ஒன்னும் கிடையாது சொல்லிராத. நான் இப்பதான் உழுதுட்டு வந்திருக்கிறேன், என்கிட்டயா சமைக்க சொல்றீங்க? சொல்லிராத. எனக்கு இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு தரணும் கேட்காத, பணிஞ்சிரு. நீ ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது எஜமான், போப்பா போய் 2 காஃபி போட்டு கொண்டு வா. இன்னும் எஜமான் வேற ஆள் இல்லையா சமையல் கிச்சன்ல? 4 பேர் இருக்கிறாங்க, ஏன்டா தான் காஃபி போட சொல்லிட்டு சீனி வந்து உப்பையும் போட்டுட்டு, அப்படி இல்லை. நீ பணிஞ்சிரு. பணிஞ்சு சாப்பாடை பரிமாறிட்டு இனி போட்டுமா? அப்படி இல்லை. அறையை கட்டிக்கொண்டு பக்கத்தில் அப்படின்னு அல்ல, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்த பின்பு வந்து சொல்லணும், நான் பரலோகத்தின் திறவுகோலை உடையவன், நான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன். நோ, நான் அப்பிரயோஜனமானவன், நான் ஒண்ணு இல்லப்பா, இதான் பணிந்தவன். இப்படி நீ ஆயிட்டேன்னா உனக்குள்ள ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் இருக்குல்ல, அது வர்த்திக்கப்பட்டு அது வளர்ந்து ஜீசஸ்
ஹல்லேலூயா. ஒரு இடத்துல அவன் கொஞ்சம் எழும்பி இருப்பானா, ஒரு இடத்துல கொஞ்சம் முகத்தை கருத்து இருப்பானா, அடுத்த பொறுப்பு அவனுக்கு வந்திருக்காது. உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறேன், நிறைய நிறைய கொடுக்க விரும்புகிறார். நீ இன்னைக்கு ஒரு நிலையில இருக்கிறல்ல, அதுல இருந்து உன்னை மேல கொண்டு போக விரும்புகிறார். அவருக்கு வேற வேலைக்காரங்க இல்லாம இல்லை. இன்னைக்கு நீ ஒண்ணுல பரவாயில்ல, என் வேலை என்ன, என் வேலை பவுலை கொண்டு நட்டாலும் அப்போலோவை நீர் பாய்ச்ச வைக்கிறார். அது அது சில நேரத்தில் எல்லாத்தையும் உனக்கு தருவார். ஆமே. சிலரை அப்போஸ்தலராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக தெரிந்தெடுப்பார். இது எல்லாத்தையும் ஒரே ஆளா ஒண்ண வைப்பார். ஆண்டவருடைய மனசுல இருக்கிற பிளான் பெருசு. அதனாலதான் தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார், ஒரு மனிதனை தேடுகிறார், ஒரு மனுஷனை தேடுறார். நீ ஒருத்தன் போதும். ஒரு மனுஷன், ஒரு மனிதனை தேடுறார். ஒரு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற 12 லேகியோனுக்கு அடுத்த தூதர்கள் சுத்தி நிக்கிறாங்க பட்டயத்தோட. ஆனா அது நடுவில் ஒருவன், ஒரு மனுஷனை. சீஷர்களை எல்லாம் கொன்னுட்டாங்க, ஒரு மனுஷனை வச்சிருந்தார். அவன் தான் யோவான். அவனை வச்சு உலகத்துக்கும் சாத்தானுக்கும் கர்த்தர் முடிவு எழுதினார். ஒரே மனுஷன், ஒரு மனுஷனை தேடுறார். ஒரு இடத்துல நீ கொஞ்சம் நிமிர்ந்துட்டனாலே புரிஞ்சுக்கோ, உன் பொறுப்பு இதோட முடிஞ்சுன்னு அர்த்தம். உன் கிஃப்ட் இங்கேயோட ஸ்டாப் ஆகுது. கொரிந்து சபையை குறித்து சொல்லும் போது யாதொரு வரத்திலும் குறைவில்லை. ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டு, 2 கிஃப்ட் கொடுக்கப்பட்டு இல்ல, இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எலும்பு எலும்பு விளைஞ்ச பயிர் படுத்துதான் இருக்கும். நல்ல தானியம் உள்ள விளைந்த பயிரை பார்த்தீங்கன்னா அது படுத்துதான் இருக்கும். நம்ம கணுக்கால துள்ளுறோம், பீச் ஓரத்துல பிள்ளைங்க விளையாடுறது போல விளையாடுறோம். ஆழத்துக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கிறது. ஆழத்துக்கு போகணும்னா ஏறக்கூடாது, இறங்கணும். தண்ணி ஏறணும், நான் இறங்கணும். நான் இறங்க 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 தண்ணி